வெல்கம் டு பிரியங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சௌச்சௌ பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் வச்சுட்டு 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் தாளிப்புக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்க்குறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்குறோம். உளுந்தம்பருப்பு தான் கூட சேர்க்கணும். 4 வரமிளகா சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொன்னராக வரட்டும். இது கூடவே வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுறலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். உங்களுக்கு வந்து ஒரு பொன்னிறமாக சேஞ்ச் ஆகணும். கலர் வந்து பொன்னிறமாக வந்தால் தான் உங்களுக்கு எடுத்து சாப்பிடும்போது இந்த காயோடு சேர்த்து எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா வெங்காயம் சேருங்க. வெங்காயம் வந்து ஒரு கைக்கும் கம்மியாக வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் சேர்க்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டை. அடுத்ததாக பூண்டில் ஒரு 3 பல்லை வந்து நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். பூண்டு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். பூண்டு சேர்க்க பிடிக்காதவங்க விட்டுருங்க. பூண்டு டேஸ்ட் பிடிக்காதவங்க விட்டுடலாம். அடுத்ததாக பச்சை மிளகாவில் வந்து நான் 2 நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்ததாக காய் சேர்த்துக்கலாம். சௌச்சௌ வந்து நான் 1/2 கிலோ அளவு எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஒரே ஷேப்பாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரிக்க அப்படி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றும் பாதியமாக வேகாமல் இருக்காது. எல்லாம் ஒரே மாதிரி வெந்திருக்கணும். அதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் ஒரே ஷேப்பாக கட் பண்ணுங்கள். கொஞ்சம் நைஸாகவே கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசான்ட்டு வேண்டாம். ஓரளவுக்கு ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பொரியலுக்கு நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வேகட்டும். இப்போ வந்து 1 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்து நல்லா வேக விட்டுக்கலாம். நம்ம தண்ணியும் சேர்க்க போகிறதில்ல, அதனால தான் ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்துட்டேன். அடுத்ததாக 1 ஸ்பூன் போல் நெடக்கடலையை வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கும்போது உங்களுக்கு நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இது கண்டிப்பாக சேருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொரியலுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் இது. அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கங்க. தண்ணியே இதுக்கு நம்ம சேர்க்க போகிறதில்ல. இப்போ தேங்காய் பூ சேர்த்துலாம். எல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தேங்காய் பூ சேர்க்கணும். தண்ணி சேர்க்காமே நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா கடைசி இறக்க போயில தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சௌச்சௌ பொரியல் பண்ணி கொடுத்திங்கன்னா யாருக்காக இருந்தாலும் ரொம்ப பிடிச்சிரும். இது காரக்குழம்புக்கு நல்லா இந்த மாதிரி சௌச்சௌ பொரியல் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாம்பாருக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்னடா தண்ணி ஊற்றாமே வேக வைக்கிறேன்னு பார்க்காதீங்க. சுரக்கா வந்து உங்களுக்கு தண்ணி விடும் இல்லையா, அதனால தான் வந்து நான் தண்ணி சேர்க்கல. தண்ணி சேர்க்காமே உங்களுக்கு அழகாக வெந்து வந்துடும். உங்களுக்கு ஒரு காய் கூட எடுத்து காட்டுறேன். இந்த அளவு நல்லா வெந்து வந்திருக்கணும். அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். பாருங்கள், இதை நசுக்கி கூட காட்டுறேன் உங்களுக்கு. இந்த அளவு நசுங்கினா உங்களுக்கு நசுங்குற அளவுக்கு நல்லா வெந்து வந்திருந்தால் நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு. நீங்கள் தண்ணியே சேர்க்க வேணாம். உங்களுக்கு ஒரு வேளை கீழே அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் வேணால் தண்ணி லேசாக தொளிச்சு விட்டுக்கோங்க. அந்த மாதிரிலாம் இருக்காது. உங்களுக்கு நல்லா வரும் சூப்பராக. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.